3 வசனங்களை வாசிக்கலாம். பெரிய பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு போகக்கூடாது, உட்காரு. சின்ன பிள்ளைங்க தான் போகணும். டேய், பின்னாடி யாரை உட்காந்துக்குது உள்ள வர சொல்ல அவனை. வசனத்தை என்ன பார்த்து சொல்லணும். மத்தேயு என்ன பாருங்க, மத்தேயு 1:23. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். லூக்கா 1:28 வாசி. லூக்கா 1:28. ஆமென். ஆதியாகமம் 26:27. ஆமென். 39:2-3. இப்போ 4 வசனம் சொல்லு. அதுல முதல் வசனத்துல இயேசு அப்படின்னு சொன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். 2வது, தேவன் ஒரு ஸ்திரியோட இருக்கிறார். யார் அது? மரியாள். கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். 26-28 ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் கண்டு நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். 4வது, யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இப்படி வேதத்துல சொல்லப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்தார். அவர்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவருடைய சத்துருக்களும் அவர்களோடு கூட வந்து ஒப்புரவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கூடயும் கர்த்தர் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு பார்ப்போம். இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் பொன் பொருள் ஐஸ்வர்யம் அல்ல. இந்த உலகத்தையே உண்டாக்கின கர்த்தர் நம்ம கூட இருக்கு. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அப்ப நீங்க தனியா நடந்து போகும்போது உங்க உள்ளத்துக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா, என் கைய ஆண்டவர் பிடித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். பைபிள்ல சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க. உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். நான் நடக்கும் போது முன்னாடி ஒரு தூதன், பின்னாடி ஒரு தூதன் நடந்து வருகிறான். எனக்கு வருகிற இடர்களை அவன் சரியாக்குவான். அல்லேலூயா. ஒரு தூதனுடைய கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? 1,20,000 பேரை சங்கரிப்பானோ ஒரு தூதன். ஆமென். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பராக்கிரமசாலி, எவ்வளவு திறமசாலின்னு பாருங்க. இப்படிப்பட்ட தூதர்கள் நம்ம கூட இருப்பது, உலகத்தை உருவாக்கி நடத்தி வருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது,
நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. மனிதர்களோடு இருந்த கர்த்தர் மனிதர்களை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு நாட்டை ஆளுகிற சவுல் ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் அவனுடைய செய்கை நிமித்தமாய் கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்று வேதத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. இப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருக்கும். அப்ப ஆண்டவர் நம்மை கையை பிடித்திருக்கிறார். அவர் நம்ம கையை உதறி விட்டுட்டு போகக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எசேக்கியா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. ரொம்ப எளிமையா சொல்லப்பட்டது. இதுக்கு விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட கற்பனைகளின்படி அந்த ராஜா நடந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்ந்து நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிறோம். இப்படி வாசிக்கிற தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம நடக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா ரொம்ப எளியது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கிற வார்த்தைகளை நாம கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பேதுரு எழுதுகிறார், திருவசனத்தை கேட்கறலாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரே நாள்ல எல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்கு அருகாமையில வர வர, சபைக்கு வர வர, நம்முடைய இருதயம் வெளிச்சமா மாற மாற, நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய சிந்தைகள் புதிதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப எளிதா காணப்படும். அல்லேலூயா. சொன்னார், என்ற பொய் சொல்லாம எப்படியா உலகத்துல வாழ முடியும்? அல்லேலூயா. அவருக்கு அது பெரிய மழை போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், சினிமா கூட பாக்குறது இல்லையா? எப்படியா உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு ரொம்ப சொல்றாரு. அப்போ அதுக்கு அவர் அவ்வளவு அடிமைப்பட்டிருக்கிறார். இயேசு சொன்னார் யூதர்களை பார்த்து, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே இவைகளுக்கு நாம விலகி வாழ்கிறோம். சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு பேர் தான் சபை. உலகத்தை போல வாழ்கிற மக்கள் சபைக்குள்ள இருக்க முடியாது. தானியேல் சிறைப்பட்டு போனவன் தான். ஆனால் சாப்பாடு கொண்டு வைக்கும் பொழுது சொல்றான், ஐயா இதெல்லாம் எடுத்துருக்கோம், நாங்க தீர்மானம் பண்ணிட்டோம், சில காரியங்கள்லாம் எங்களை தீட்டுப்படுத்துது, அதை நம்ம சாப்பிட மாட்டோம். அவன் சொல்றான், எப்பா உனக்கு கொடுக்காட்ட வேலைக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து. அப்போ அவன் சொல்றான், 10 நாள் எங்களை சோதிச்சிருக்கான். எத்தனை நாள்? 10 நாள் சோதிச்சிருக்கான். 10 நாள் இவங்களுக்கு மரக்கறியை கொடுத்துட்டு ராஜா உணவு உண்ட அந்த வாலிபர்களை வச்சு பார்க்கலாம். அவர்களை விட இவங்க எப்படியா இருக்காங்க? கலையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த முகக்கலையை கொடுத்தது ஆகாரம் அல்ல, அது தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. அல்லேலூயா.
எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது உலகம். இப்படித்தான் வாழ வேண்டுங்கிறது விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம நடக்கிற பாதை நம்முடைய ஆண்டவர் காட்டின பாதை. அல்லேலூயா. அந்த பாதை விசாலமான பாதை அல்ல, அந்த பாதை நெருக்கமான பாதை. அல்லேலூயா. அப்ப அந்த பாதையில வாழ நம்ம கற்றுக்கொண்டோமானால் அது நமக்கு எளிமையாய் போய்விடும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டுமானால், இங்கே எசேக்கியா ராஜா வேத வசனத்தின்படி நடந்தான். ஆகவே கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார்? இருந்தார் என்று வாசி. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வேத புஸ்தகத்துல ஆசா ராஜா என்று சொல்லி ஒருவனை குறித்து வாசிக்கிறோம். 2 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தரும், 4வது வசனத்தை ஒருத்தரும், 5வது வசனத்தை ஒருத்தரும் வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானில் அவரும் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. ஆமென். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். நாம கர்த்தரோடு கூட இருந்தா கர்த்தர் நம்ம கூட என்ன செய்வாராம்? இருப்பார். ஒரு விசுவாசி எப்படி கர்த்தரோடு சேர்ந்து வாழ்வது? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்தா அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபித்தா நம்ம சத்தத்தை அவர் கேட்கிறார். அதுதான் ஏதேனின் அனுபவம். அல்லேலூயா. குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு அவர் பேசினார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற விசுவாசியாய் நாம் இருப்போமானால், நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிற செபிக்கிற மக்களாய் இருப்போமானால் நாம் கர்த்தரோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் எதை குறித்தும் கவலை இல்லாமல் வாழலாம். 3 வருஷம் 12 சீசர்களுக்கு எதை குறித்தும் கவலை கிடையாது. நான் போக போகிறேன், என்னை அடித்து கொள்ள போகிறார்கள் என்று சொன்ன உடனேதான் எல்லாரும் மனம் கலங்கினார்கள். அப்புறம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அதற்கு நாம செய்ய வேண்டியது வசனத்தின்படி நடக்க வேண்டும். ஆசா ராஜா வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நீங்கள் அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும், கொஞ்ச நேரமாவது அவரோடு நேரத்தை செலவழிக்கணும். அப்படி செய்வோமானால் அவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமென். ரெகொபெயாமை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38வது வசனமும் 34வது வசனமும் வாசி. 1 ராஜாக்கள் என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு கூட இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யெரொபெயாமையோடு கூட இருந்ததனால் தாவீதை போல நானும் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த யெரொபெயாமுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், தன் தகப்பனாகிய தாவீது செய்தது போல செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ நம்முடைய செயல்களை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். நாம் தேவனுக்கென்று கிரியை செய்கிறோமா
அல்லது நமக்கென்று கிரியை செய்கிறோமா? சுயநலக்காரரா இருக்கிறோமா? பொதுநலக்காரரா இருக்கு? பைபிள் எழுதிருக்கு, உன் செய்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவோம். எனக்கு ஞானம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது என்று தன்னுடைய சுய ஞானத்தை நம்பாதபடி தேவனை நம்பி அவருடைய கிருபையில சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் இம்மற்று நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையில பெருகணும்னா பைபிள் எழுதியிருக்குது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஒருத்தர் 100 ஸ்தோத்திரம் பண்றார், அந்த 100 ஸ்தோத்திரத்துக்கான கிருபை பெருகும். அதே வீட்டுல 10 பேர் கூடி 100 ஸ்தோத்திரம் பண்ணாங்கன்னா அதை விட அதிகமா கிருபை கூடும். அப்ப எந்த வீட்டுல தேவ கிருபை கூடுதோ அங்க தேவனுடைய பாதுகாப்பு அதிகமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். வயிறுல தப்புனம்னு சொல்றாங்களே, அது எதனால? தேவ கிருபையினால. அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்முடைய செயல்கள் தேவனை துக்கப்படுத்துறதா இல்லாதபடி நம்முடைய கிரியைகள் தேவனை சந்தோஷப்படுத்துறதா இருக்க வேண்டும். யூதர்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் விடுகிறது இல்லை. அப்போ மற்றவர்களுக்கு இடரலான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு நாம இடரலா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டு பைபிள்ல சொல்லியிருக்குது, ஒருத்தர் இடரலா இருந்தாமுன்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, குறிச்சு தண்ணிக்குள்ள தள்ளிருங்க அப்படின்னு சொல்லல. அவனை முதல்ல ஒரு பெரிய பாறங்கல்ல எடுத்து, பாறங்கல்ல ஒரு கயிறு போட்டு கட்டி அந்த கயிறை கழுத்துல கட்டணும். தப்பி தவறி தண்ணிக்குள்ள போய் வெளியே அந்த ஆளை எரிஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இடரல் செய்யறவனுக்கே இவ்வளவு தண்டனைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒவ்வொருத்தரும் யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நம்முடைய மனசாட்சி நம்மளோடு கூட பேசும். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 51 சங்கீதக்காரன் சொல்றாருல, சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யும், தாரும், நிலைவரமான ஆவியை எனக்கு கட்டளையிடும், என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்கிறார். நான் குற்றவாளிதான், குற்றம் செய்து விட்டேன் ஆண்டவரே, நீர் மன்னிக்கவில்லை என்றால் நான் எங்கே போவது? ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் சொன்ன வார்த்தை, என்னிடத்துல வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரை தேடி வந்தவர்களை ஆண்டவர் அரவணைப்பாரை ஒழிய அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ரெகோபெயாமை போல நம்முடைய கிரியையினால் நாம் தேவனை சந்தோஷப்படுத்துவோமானால், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூட கர்த்தர் இருக்கும்படியா நம்முடைய செயல்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது. 4வது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம். இது யாரு சொல்றது? இயேசு சொல்றார். இயேசு சொல்றார், என் பிதா என்னை தனியே இருக்கிறது. அப்ப எப்போதும் குமாரனோடு பிதா இருக்கிறார். எதனால அப்படின்னா, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்வேன். பைபிள்ல தெளிவா இருக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாது என்னது, கர்த்தருக்கு பிரியமானது என்னது அப்படின்னு எழுது. அப்ப கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்னதென்று பார்த்து அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வோமானால் அவர் நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா. யோவான் 9:31 வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தும் அவருக்கு சித்தமானதை செய்தால், ஆமென், அல்லேலூயா, தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமானவைகளை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்ப பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கும். இயேசுவோடு பிதாவாகிய தேவன் ஒன்றாய் இருப்பதற்கு காரணத்தை சொல்கிறார். நான் நிலைத்திருக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். நாம் அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு விரோதமா நடக்கக்கூடாது. நாம தெரிந்து கொண்ட வசனத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை என்று வசனம் சொல்லுகிறதோ அதை நாம் செய்யக்கூடாது. நல்ல திராசு கர்த்தருக்கு அருவருப்பார். சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். சுமுத்திரையான என்ன? நியாயமான. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அநியாயம் காணப்படக்கூடாது, நியாயம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருக்க அவருக்கு பிரியமானதை நாம் செய்யப்படும். வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருக்கு பிரியமானது என்னதென்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்க, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அவர் நம்ம கூட இருப்பார் என்பதுல எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. கடைசியா சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்கு காரணம்? அன்புக்கும் சமாதானத்துக்கும். நம்ம வீட்டுல அன்புள்ளவர்களாய் நடக்கும் என்றால் அதற்கு இயேசு காரணம். நம்ம வீட்டுல சமாதானம் இருக்கின்றால் அது சமாதான பிரபுவுக்கு காரணம். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்டவர்களாய் நாம் நடக்க வேண்டும். சந்தோஷமாய் சத்துரு ஒரு அடுத்தான் மற்றவங்க சந்தோஷமா இருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அப்போ வேதத்துல 2 விதமான சந்தோஷத்தை குறித்து சொல்லுது. ஒண்ணு உலக பிரகாரமான சந்தோஷம், இனி ஒண்ணு ஆவிக்குரிய சந்தோஷம். இந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தின் மேல் பிரியப்படுகிறவர்கள் உலக பிரகாரமான சந்தோஷத்தை விரும்ப மாட்டார்கள், அதை வெறுத்து விடுவார்கள். எபிரேயர்களை நிறுவம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் நினைக்கிற வாசிக்க பார்க்கலாம். மோசே விசுவாசத்தில், வாசிங்க. மோசே பிறந்த போது இல்லம்மா, மோசே 20 மோசே தான் விசுவாசத்தில் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அப்படின்னா அது கொஞ்சம் ஆழமா சொல்லணும், விளங்க முடிய சொல்லணும்னா, அரண்மனையில வாழ்ற வாழ்க்கை அவனுக்கு வெறுப்பா தோன்றுச்சு. அல்லேலூயா. யாருக்காவது தோன்றுமா? அரண்மனைன்னா நிழல், ஏசி, மெத்த, பசின்னா என்னன்னு தெரியாது, வேலை செய்ய 10 ஆட்கள், டேபிள்ல சாப்பாடு. நம்ம எல்லாம் சாப்பிடும்போது தண்ணி கிளாஸ் பக்கத்துல வைக்கிறோம். ஆனா ஐரோப்பிய நாடுகள்ல சாப்பிடும் பொழுது விதவிதமா கூல்ட்ரிங்க்ஸ்
கேட்டீங்களா? நம்ம தண்ணி குடிக்கிறது போல அவன் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் குடிக்கும். அப்போ விசுவாசத்துல நாம வளர்ந்துட்டோம், விசுவாசத்துல பெரியவன் ஆகிவிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன இண்டிகேட்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, உலகத்தை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு என்ன? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி. பிதாவின் அன்புனா தந்தரளி, கொடுக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் உலகத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க மனம் இருக்காது. அதனாலதான் பைபிள்ல ஒரு வாலிபன் வேகமா வந்து அவரை பணிந்து கொண்டு கேட்டான், ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நானே என்ன செய்வேன்? கற்பனையை கை கொள்ளும். இதெல்லாம் சின்ன பிள்ளையா நான் சிந்தித்தேன். மறுபடியும் ஆண்டவர் பார்க்கிறார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. நீ பூரண சர்க்குணராய் ஆக விரும்பினால் உனக்கு உண்டானதை விற்று தருத்திரருக்கு கொடுங்க. அப்போ சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு இல்லமா? பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால். பரலோகத்திற்கு நம்முடைய தேவன் யாரா? அவர் பூரண சர்க்குணர். அவரிடத்துல எவ்வளவு வேணும் மாசு கிடையாது. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வஞ்சனை இல்லை அவரிடத்துல. அவரை அடிக்கப்படும் பொழுது ஆட்டுக்குட்டியை போல மௌனமாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பைபிள் எடுத்தனேன்னு பாக்குறேன். ஆமா, எனக்கு பேச தெரியாதுன்னு பாக்குறீங்களா அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இயேசுவின் ரத்தத்தினால சுத்தமா என்ன செய்யணும்? கழுவணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும். பலருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கோம், வயதானவர்களும் கூட அந்த சுபாவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையின் சுபாவம் போல அந்த எண்ணங்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், சிறு பிள்ளைய தன் சீசருக்கு முன்பாக வைத்து நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள்? பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்ப சபைக்கு வர வர சத்தியத்தை அறிய அறிய விசுவாசத்துல வளர வளர நாம சிறு பிள்ளைகளை போல கள்ளம் கபடு இல்லாத ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 15-20 வருஷம் ஆனாலும் நம்முடைய இருதயத்துல விரோதம், பொறாமை, போட்டி, இதெல்லாம் கசப்பு, இதெல்லாம் கொஞ்சமா வசனத்தை படிக்க படிக்க மாறிக்கொண்டே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். வீட்டுல ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இல்லாம அலங்கோலமா இருக்கிறது பேர்தான் சீரற்ற. ஜனங்களை பார்த்து கத்துற அப்படி சீர்கெட்ட பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் சீர்கெட்டு இருக்குது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம், நம்முடைய மனசுக்கே தெரியும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல ஜனங்க நடந்திருக்கு, வெளிநாட்டுல ஜனங்க நடந்திருக்கு, எவ்வளோ வித்தியாசம். ஒரு வெள்ளக்காரங்க சரி காலையில சாயந்தரமா காலையில சரி 10 நிமிஷம் தான் பேச 10 நிமிஷம் தான் பேச 10 நிமிஷம் பேசிட்டு ஜனங்க வந்து முன்னாடி வந்த உடனே
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்வாரியின் அன்புக்கு உருகாதோ நெஞ்சம் பாட்டுங்க. ஆண்டவர் அவ்வளவு பெரிய முருகன் பக்தனாய் இருந்து முருகனை போல நடிச்ச ஏவிஎம் ராஜர் இந்த நாட்கள்ல கலர்ச்சி பார்க்க நோய்க்கு டிவியை பார்க்கும்போது அதை கண்ணுக்கு பார்த்து அழுது தன்னை ஒப்பு இந்த ஊர்ச்சானம் ஒப்பு கொடுக்கும்போது நறுங்குண்டதும் நெருங்குண்டமான இருதயத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், புறக்கணியே. அப்ப உண்மையான மனம் திரும்புதல் கண்ணீர் சிந்த வைக்கும். ஐயோ நான் இவ்வளவு தெரியாதனமா இருந்துட்டேனே. வட இந்தியாவுல ஒரு நாள் கூட இயேசு அப்படிங்கிற செய்தியை கேளாத மக்கள் மத்தியில நம்முடைய மிஷனரிகள் போய் ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் சொன்ன சாட்சிகள்ல ஒன்று சொன்னார்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிஷன் சொல்லிருக்கலாமே, இந்த ஊர்ல வயிற்றுவலின்னு சொல்லி மந்திரவாதிக்கு போய் மந்திரவாதி பழுக்க காய வச்சு வயிற்றுல குத்தி 100 பேர் செத்து. அந்த ஊர் ஜனங்களுடைய வயிற்று என்ன, மந்திரவாதிக்கு போகணும், அவன் வந்து பழுக்க காய வச்சு அதுதான் அவங்க வயிற்று. அவன் நம்ம ஜனங்க போய் அறிவை கற்றுக் கொடுத்து உனக்கு மண்டடி வச்சுன்னா ஒரு மாத்திரை போது சுகமாயிருக்கு சொன்ன அவங்களுக்கு இன்னமும் இந்த உண்மையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஊர்ல ரொம்ப பேர் நினைஞ்சிருப்பாங்க, பிழைச்சிருப்பாங்க, செத்துக்கிட்டாங்க. அப்போ ஆண்டருடைய வார்த்தை ஒரு மனுஷனை தொடும் பொழுது அவன் கண்ணீரோடு தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எதுல எல்லாம் சீர் பொருந்த வேண்டுமோ அதுல எல்லாம் நம்ம சீர் பொருந்தும். ஆண்டவர் நம்ம மேல பாத்தீங்கன்னா பெரிய வெயிட்ட வச்சுட்டு இதை சொன்ன அப்படின்னு சொல்றது, அல்லது நம்ம ஊர் பாசையில சொன்னார் மணல கயிறா திரிச்சாத்தாப்பா பரலோகம் அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய முடியுமாது? என்னில் அன்பு ஊர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன், இறக்கம் செய்வேன். எழுதப்பட்டிருக்கிறது, ஜாதிகளுக்கு வர்றது போல திரும்ப விசுவாசித்து வரும். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல நாம எப்படி நடந்து கொள்றோம்? அடுத்த வசனம் சொல்லுது, ஆறுதல் அடையுங்கள். என்ன அடையுங்கள்? ஆறுதல். நம்ம ஆண்டவருக்குள்ளதான் ஆறுதல் அடையும். நம்முடைய பைபிள்ல நம்ம வாசித்தோம்னா ஏதோ ஒன்றை இழந்துட்டோம், அதை நினைச்சு நினைச்சு விரும்பி விரும்பி அழுகிறோம். அது வாழ்நாள் முழுது இருக்கக்கூடாது. பைபிளை வாசித்தா சொல்லுது, அவர் இழந்ததை மீண்டும் தருகிறவர். அல்லேலூயா. உங்க சரீரத்துல பலத்தை இழந்திருப்பீங்கன்னா ஆண்டோடைய சமூகத்துல வந்து காத்திருந்து செபித்தா நீங்க இழந்து போன பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை நினைச்சு நீங்க ஆறுதல் அடையுது. 10 லட்சத்தை நீங்க இழந்துருங்க, உங்க சரீரத்துல கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துட்டா 10 லட்சத்துக்கு 20 லட்சத்தை சம்பாதிச்சது. அல்லேலூயா. ஓயாம அதை நினைச்சு அழுது ஆறுதல் அடையுங்கள். யோபுக்கு வந்ததுக்கு யாரு ஒரே நாள்ல 10 பிள்ளையை கறி கொடுத்தாங்க, எவ்வளவு வேலை. அவங்களுடைய காலை நெய்யில கழுவுனாங்க. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான் ஒரே நாள்ல தெருவுல உட்கார்ற அளவுக்கு காரியம் மாறி. அதுல இருந்து நாம தெரிஞ்சு கொண்ட காரியம் என்னன்னா, ஐஸ்வர்யம் எப்பயுமே நிலையற்று. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் தான் நிலையானவர். ஆகவே இழந்து போனதை குறித்து நாம ஒருபோதும் வேதனைப்படக்கூடாது,
வேதனைகள் வந்தாலும் வசனத்தை கொண்டு ஆறுதல் அடைய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, இந்த வார்த்தையினால ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா. நாம ஆறுதல் அடைஞ்சாதான் மற்றவங்களை ஆறுதல் படுத்த முடியும். அல்லேலூயா. அழாதீங்க, நல்லா தானே போறாங்க அப்படின்னு சொல்லுது. அங்க யாருக்கு ஒரு சின்ன பிரிவு, இந்த வீட்டுக்கு பதிலா இன்னொரு வீட்டுல போய் இருக்க போறாங்க, அவ்வளவுதான். ஐயோ இத்தனை நாளா கூட இருந்தவங்க போறாங்களே அப்படின்னு குடும்பமே கட்டி பிடிச்சாளுங்க. ஒருத்தர் கூட அதுல ஆறுதல் சொல்ல ஆளு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை ஆறுதல் படுத்துற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையினால நாம ஆறுதல் அடைய வேண்டும். 3வது, ஏக சிந்தையாக. ஏக சிந்தை பைபிள நல்லா படிச்சாச்சு. ஆனா என்ன சொல்லுது? நடப்பதெல்லாம் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நான் கவலைப்பட மாட்டேன். எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூர்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை அந்த நேரத்துல நம்முடைய கண்ணு அது நஷ்டம் போல தெரியலாம், ஆனால் அதையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா மாற்றி அந்த அந்த ஏக சிந்தை நமக்குள்ள இருக்குது. சமாதானமாயிரும். ஒரு மனிதனால சமாதானமா இருக்க முடியாது. சமாதான கர்த்தர் ஒரு மனிதனோடு இணையும் பொழுது தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு பிலிப்பியருக்கு பவுல் சொல்கிற ஆலோசனை என்னன்னா, என்ன பாருங்க, ஒன்றையும் குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. அவ்வளவுதான் பைபிள் சொல்லுது. அப்பொழுது எல்லா சமாதானத்துக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்யும். தேவ சமாதானம் இருதயத்தை ஆண்டு கொண்டு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியும். சமாதானமா இருக்க முடியும். இவ்வளவு மத்தியில தேவ மனுஷன் சொல்றான், இதெல்லாம் நான் சம்பாரிச்சதில்லை, நான் கொண்டு வந்ததில்லை, எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இப்ப கர்த்தர் என்ன செஞ்சார்? எனக்கு ஒண்ணு நஷ்டம் கிடையாது, கொடுத்தவரை எடுத்துட்டார். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளாக நாம சில நேரம் நம்மளால இருதயத்தினால தாங்கி சமாதானமாயிருக்க கற்றுக்கொள்ளும். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்போது இருக்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம பிதாவோடு பிதா இயேசுவோடு இருந்தது போல தேவனிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தேவ சமாதானத்தோடு இருக்கணும். கடைசியா 5வது குறிப்பாக சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 8, 9 2 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:8, 9. கடைசியா சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளையோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒரு மனுஷனிடத்துல கற்றுக்கொண்டவைகளை, ஒரு மனுஷனிடத்துல கேட்டவைகளை, இருக்கிறவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கும்.
சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய சமாதானத்தை ஒருவராலும் கலைக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு சொன்னார் இல்லையா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அவருடைய சமாதானம் என்ன? வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்குகிறார். பக்கத்துல தெருவுல போறவங்க சொல்றான், எத்தனையோ பேரை ரட்சித்தாங்க, தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்றான். அது அடுத்து இன்னொரு ஆள் சத்தம் கேட்குது, நீ உண்மையிலேயே தேவன் என்றால் உன்னை நீயே ரட்சித்து அல்லது சிலுவிலிருந்து இறங்கி வா அப்படிங்கிறார். இதெல்லாம் தேவனால செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். அப்படி செய்வாரா? தேவனுடைய திட்டம். ஆகவே அவைகளின் மத்தியில ஆண்டவருடைய வாயிலிருந்து இதாவே இவர்களை மன்னி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. ஒரு மாமியாருக்கும் மாமிக்கும் எல்லாரும் வர்றாங்க போலுமோ என்னடா சொல்ற. ஒருத்தர் மேல ஒருத்தர் சொல்றாங்க, ஐயா இவளை பத்தி உங்க தெரியாது, சபைக்கு வந்தா தோத்துறங்கிறா, வீட்டுல என்ன அப்படி திட்டுறா ஐயா. ஏற்கனவே 2 குழந்தை பெற்று 3வது குழந்தை பெற்றாலும் கூட ஒரு 3 வருஷத்துக்குள்ள நீ என்ன மறந்துடுற மாமியார். அப்புறம் உனக்கு ஒரு மருமக என்ன செய்வா? இப்ப நீ இந்த மருமகங்கிற பதவியில இருக்கிற, இந்த பதவியில இருக்கும் போது நன்மை செஞ்சுட்டா நீ மாமியாரா இருக்கும் பொழுது உனக்கு ஒருபோதும் தீமை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. மாமியார் திட்டுறாங்கன்னு தானே சொல்ற, இதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. சொல்லுமா ஆண்டவர் உங்க 2 பேருக்குள்ள தேவை சமாதானத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எத்தனையோ முறைகள் அறியாமையினாலே சில தவறுகளை செய்கிறோம். அதற்குத்தான் இந்த மாத வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் சொன்னார், உளையான வாளான இடங்கள்ல இருந்து அவனை கண்டுபிடித்தார். உளையான வாளான நிலத்திலிருந்து அவனை கண்டுபிடித்த அவனை கர்த்தர் நடத்தினார். நீங்கள் நானும் கர்த்தரால நடத்தப்படணும், அது பெரிய மேன்மை. நீங்க ஆண்டவரே நீங்க நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் நிச்சயமா உங்களை நடத்துவார். அனாதைகளா விட மாட்டார். உணர்த்தினார், உணர்வுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவனை கண்மணியை போல என்ன செய்தார்? காத்தர். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்னத்தை செய்தாரோ அதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல மனசு நமக்கு இருக்குமானால் அவைகளையே நாம செய்யும் பொழுது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்ம கூடவே என்ன செய்வார்? இருக்கும். இதுக்காக நான் ரொம்ப வேதனைப்பட்டோ பாசிங் வேண்டியோ சிரிக்க வேண்டியதில்லை. புத்தி இல்லாத கன்னிகைகள் செய்தது போல சில மதியீனமான காரியத்தை செஞ்சது, அது நமக்கு ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளுடைய மதியீனம் என்ன தெரியுமா? லைட்டை எடுக்கும்போது
தீபத்தை எடுக்கும்போது அதுக்குள்ள என்ன இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது அவர்களுடைய மதியம். மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு லைட் போட்டு என்ன இருக்கிற ஏற்கனவே என்ன தீபத்துல ஊற்று. அவங்ககிட்ட போய் கேட்டது 2வது மதியம். 3வது அவங்க சொல்றாங்க, விற்கிற இடத்துல போய் என்ன செய்யுங்க, அடிச்சாமம் எல்லா கடையும் பூட்டியாச்சு. இப்ப எங்க போறாங்க? கடைக்கு போறாங்க. கடை திறந்திருக்கும் போது என்ன வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. இப்ப பேருக்கு 8 மணிக்கு மேலதான் அயன் பண்ணிருக்கான்னு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில புறப்படும் பொழுதுதான் துணி அயன் பண்ணிருக்காங்க. அவசர அவசரமா அயன் பண்ண. ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு இப்படியா சோதனை வரணும். எல்லாம் சோதனை. நம்முடைய மதி என்னது? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல வேதத்தை வாசிக்கத்தான் நமக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே மதியீனமாய் நடப்பதை நாம் விலக்கிவிட வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்வோமானால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியா நம்ம கேட்கப்பட்ட வசனத்தின்படி வாழ பிழைக்க நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் என்று நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய காரியங்களை சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறமையா, 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 துதிக்கிறமையா. எல்லாருடைய வாயும் கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும்னு எழுதிருக்கு. இந்த 6வது மாதத்துல 4 வாரமா நம்மளை பாதுகாத்த ஆண்டவர் வருகிற 5வது வாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை அற்புதமா வழிநடத்த, பாதுகாக்க, பராமரிக்க, தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறமையா, 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 துதிக்கிறமையா. ரத்தத்தால ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை, மகிமை, மகிமை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஆராதிப்போம். கோரி மாலா தீக்கர மாலவா, சந்துரிய மாலவா, தீர மாலவா, தீக்கர மாலவா, கதர மாலவா, தியாக்கர மாலவா, சந்தர மாலவா, தீர மாலவா, கதர மாலவா, உதிவர மாலவா, தியாக்கர மாலவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே. எல்லாரும் கைதடி போடுங்க. ஆமே. கர்த்தர் மேல் கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எல்லாரும் உங்களுடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்களுடைய இருதயத்துல எந்த காரியம் உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உங்களை கண்ணீர் வடிக்க செய்கிறதோ, அவைகளை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விடுவோம். இனி இதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து விட்டேன். பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரையிலும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தகப்பனே, எங்களை வேதனைப்படுத்துற காரியம், எங்களை கண்ணீர் வடிக்க செய்கிற காரியம், எங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள்
எதுவாயிருந்தாலும் உடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. நீர் இவைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. நீர் இவைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வீணாய் நாங்கள் கவலைப்படாதபடி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்மால் எல்லாம் செய்ய முடியும். உம்மால் எல்லாம் செய்ய முடியும். இந்த விசுவாசத்தில் நாங்கள் வளர ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவருக்கே மகிமை 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 மகிமை. தேவ ஜனங்களை தேவனுடைய மகிமை நிரப்பட்டும் ஐயா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஓரி மலா தீகர மாலபா சந்தூரிய மாலபா சபரபலபோ தியாக்கரபலபா தூரபலபா துங்கரபலபா கதரபலபோ தியாக்கரபலபா நிமனமலபோ தியாக்கரபலபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை 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 மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மகிமையான பட்டயமாயிருக்கிறார். அவரே நமக்கு ஆறுதலாய், அவரே நமக்கு தேர்தலாய் இருந்து வழி நடத்துகிறார். இது நாள் வரையில் நம்ம கூட இருந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்ம கூட இருந்து நம்மளை வாழ்ந்து வழி நடத்த முடியாது. நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவருக்கே மகிமை 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 மகிமை. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரை நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த 5வது வாரத்திலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமையா 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 ஸ்தோத்திரமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையில உடைய சமூகத்துல கூடி வந்து உம்மை ஆராதிக்க சேவிக்க தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தின தேவன் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் காலையிலும் கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். குறிப்பாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறதான அருமையான சிஸ்டர் அவர்களை
கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. ஜனங்களோடு பேசுங்க. சுகமளிக்கிற வல்லமை கிரிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். வெள்ளிக்கிழமைய சனிக்கிழமைய துண்டெடுத்து நடக்கிற கூட்டத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட உடைய மகளை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாள் ஆராய்ல வந்து பங்கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர்வராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கிற வரத்துல எல்லாம் கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்தபடியினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.